மீன் குழம்பு செய்வதற்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தக்காளி விழுது அடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மசாலா பொடி, நார்மலாக நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலா பொடி, சீரகம், வெந்தயம், கடுகு, வெங்காயம். இதை வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, மீன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் புளி தண்ணி. இப்போ நம்ம மீன் ஸ்பெஷல் என்னென்னா மஞ்சட்டி தான். மஞ்சட்டியில் மீன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சட்டி நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இந்த மஞ்சட்டி மீன் குழம்புக்கு ரொம்ப ருசியாக கொடுப்பது நல்லெண்ணெய். இதயம் நல்லெண்ணெயை ஒரு 50 கிராம் ஊற்றிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சட்டி ஆல்ரெடி நான் வச்சதுனால காஞ்சிருச்சு. போடுறோம். ஃபஸ்ட்டு எடுத்ததும் கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், சீரகம் கொஞ்சம் ஒரு 2 கை பிஞ்சு எடுத்து போட்டால் பார்த்திங்கன்னா நான் குழம்பு கம்மியாக தான் செய்வேன். ஸோ சீரகம் போட்டாச்சு. இப்போ ரெண்டுலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியனை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பீஸ் ஆனியனை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆனியனை நல்லா தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சு வறுக்கணும். வறுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் நல்லா பொன்னிறமாக மாறணும். இப்போ இந்த பொன்னிறமாக ஆனியன் மாறுறப்ப கருவேப்பிலை நம்ம கொஞ்சம் போடுறோம். கருவேப்பிலை போட்டுட்டு அதுவும் கொஞ்சம் பொரிஞ்சதும் ஆனியன் விழுது வெண்டை போட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடோடு சேர்த்து ஆனியன் விழுது அதையும் சேர்த்து கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் ஊற்றுறோம். அதையும் போட்டு நல்லா வதக்குறோம். தக்காளி விழுது வதங்குறப்ப கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளி விதவும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொடி அது கூட ஜாயின் பண்ணுறோம். கொஞ்சம் ஆல்ரெடி மசாலா பொடியில் மஞ்சள் இருந்தாலும் டேஸ்ட்டுக்காக இன்னும் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் போடுறோம். நல்லா ஸ்மெல் நல்லா வதங்கி வருது. நல்லா வதங்கணும். அதோட டேஸ்ட்டே நல்லா வதங்குறதுல தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணியை அதில் ஊற்றுறோம். ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். தக்காளி விழுது வதங்குறப்ப கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளி விதவும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொடி அது கூட ஜாயின் பண்ணுறோம். கொஞ்சம் ஆல்ரெடி மசாலா பொடியில் மஞ்சள் இருந்தாலும் டேஸ்ட்டுக்காக இன்னும் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் போடுறோம். நல்லா ஸ்மெல் நல்லா வதங்கி வருது. நல்லா வதங்கணும். அதோட டேஸ்ட்டே நல்லா வதங்குறதுல தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணியை அதில் ஊற்றுறோம். ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா சுண்டிருச்சு. பார்த்திங்களா, இவ்வளவுதான். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் குழம்பு நமக்கு நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்தால் சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காது. ஸோ குழம்பு நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்ம மீன் போடுறோம். மீன் போட்டாச்சு. நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தீயை சிம்மில் வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம்.
இப்போ பாருங்கள், மீன் வந்து வெந்தது. அது ரொம்ப நேரம் தீ எரிய தேவையில்லை. நான் மஞ்சட்டியில் வைக்கும்போது நம்ம கொஞ்சம் கொதித்தாலே அந்த மஞ்சள் இருக்கிற ஹீட்லேயே குழம்பு ரெடி ஆயிரும். இப்போது நம்ம வந்து கொஞ்சமாக தேவைப்பட்டால் கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான மண்சட்டி மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.